தமிழ்நாடு முழுக்க நீ பார்த்துக்கப்பா, ஏன்னா தமிழ்நாட்டையே நீ சுற்றி சுற்றி வளம் வந்தவர். அடுத்தது 234 தொகுதிகளிலும் எந்த பாஜக மாநில தலைவரும் இதுவரைக்கும் போனதே கிடையாது. இப்போ இருக்கிற நயினார் நாயந்தரும் போனது கிடையாது. ஒருவேளை ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போயிருக்கலாம். ஆனால் பாஜக வந்த பிற்பாடு இதுவரைக்கும் போகவில்லை. ஆனால் 234 தொகுதிகளும் கால் மிதித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ அப்பேற்பட்டவருக்கு முழு மாநிலத்தையும் அவருடைய கரங்களில் கொடுத்தா நிச்சயமா நன்றாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க முன்பாக சொன்னீங்க, மாநில தலைவராக இருந்தவர்கள் வந்து மந்திரியா இருக்காங்க, மத்திய மந்திரியா இருக்காங்க, ஆளுநராகலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற போல. அண்ணாமலை வந்து ஏன் அந்த அப்பேற்பட்ட பொறுப்புக்கு போக முடியல? ஏன்னா ஒரு தலைவர் பொறுப்புல இருந்து வெளியேறியது உடனே வந்து அவருக்கு ஆளுநர் சீட்டு, மத்திய மந்திரி பதவி, அப்புறம் வந்து எம்பி எல்லாம் ராஜேஷ் அப்பா எம்பி எல்லாம் ஆக்குறவங்க அப்படின்ற போலாம் செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனா எந்த ஒரு பொறுப்புமே அவருக்கு வழங்கப்படல. ஏன் வரலன்னு வந்துச்சு. அதாவது மந்திரி சபையெல்லாம் அவரை இருக்கும்படியாக அவர்களை அழைத்தார்கள். திரு அமித்ஷா அவர்களும் அழைத்தார்கள், திரு மோடி அவர்களும் அழைத்தார்கள். ஆனால் அவருடைய ஒரே உணர்வு, ஒரே நோக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், தமிழக மக்கள் தான் எனக்கு வேண்டும். மத்திய அரசாங்கம் அல்ல மத்தியில் போய் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ நானும் இந்த கட்சியில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவருக்கு கிடையாது.